டிஏஜிங் இல்ல, மம்முட்டி சார் உருவத்தை வேற ஒரு ஆளை நடிக்க வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். கார் நம்பர் வந்து ரொம்ப ஃபேமஸ் கேரளால. எல்லா காருக்கும் கிட்டத்தட்ட அதே நம்பர் தான் யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரை காட்டுறது, அவர் வந்து உட்கார்றது, பேக் ஷாட்டை காட்டுறது, கடைசி அவர் முகத்தை காட்டும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. உண்மையாவே மம்முட்டி அந்த படம் நடிக்கும் எப்படி இருந்தார் அந்த லுக்ல பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு பட்ஜெட், இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் அவங்களோட முன்னாடி இருந்து கூட ஏன் நமக்கு டிஏஜிங் திருப்திகரமா வரல? இப்போ போட்ல வந்து விஜயகாந்த் உருவம் நமக்கு அவ்வளவு திருப்திகரமா வரல. இப்போ கூலியில வந்து டிஏஜிங் சூப்பரா வந்து சொல்றாங்க. எனக்கு அது திருப்திகரமா இல்லை. எனக்கு நிறைய இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. இதோட என்ன பெரிய பட்ஜெட் வேணும், இதோட என்ன பெரிய டீம் வேணும்னு தோணுச்சு. மம்முட்டி பெரிய நடிகரா, விஜய் பெரிய நடிகரா அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஆங்கர் கிட்ட. மம்முட்டி தான் பெரிய நடிகர், மம்முட்டி தான் பெரிய நடிகர். அது எல்லாருக்கும் தெரியும், மம்முட்டிக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். ஆனா மம்முட்டி சார் என்ன சம்பளம் வாங்குறாரு, விஜய் என்ன சம்பளம் வாங்குறாரு? விஜய் 250 கோடி, மம்முட்டி சார் ஒரு 25 கோடி வாங்குவாரா? மேக்ஸிமம் அவ்வளவுதான் வாங்குவார். மோகன்லால் சார் வந்து மம்முட்டி சாரோட பெரிய ஆக்டர்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. கமல் இந்தியாவிலே பெஸ்ட் ஆக்டர் மோகன்லால் சார்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க மோகன்லால் மம்முட்டி அவர்கள் இரண்டு பேருமே இந்தியாவோட டாப் 5 ஆக்டர்ஸ்ல ஒருத்தாங்க. நம்ம ஆர்டர்ஸ் வந்து அவங்க விருப்பத்துப்படி 1, 2, 3 ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் எனிவேஸ் டாப் 5ல இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட வருமானம் என்னவா இருக்கு? நீங்க வந்து 5 படம் நடிச்சு 2 படம் ஹிட் ஆயிட்டா, 3 படம் ஹிட் ஆயிட்டா ஒரு ஹீரோ வாங்குற சம்பளத்தை தான் அவங்க இத்தனை வருஷம் நடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. கண்டென்ட்டுக்கான பட்ஜெட் வெறும் 50 கோடி தான். இப்ப அங்க 35 கோடி லோகா பண்ணிட்டாங்கன்னா அந்த 35 கோடியில 25 கோடி அல்லது 30 கோடி கண்டென்ட்டுக்கே போயிடுச்சு. 5 கோடி தான் சம்பளத்துக்கு போயிருக்கும். ஐ திங்க் மேக்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு 5 கோடி 7 கோடி போயிருன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் 25 கோடி கண்டென்ட்டுக்கே போயிடுச்சு. அதனால அந்த கண்டென்ட் பெட்டரா வந்தது. இதுவே நீங்க இங்க உள்ள ஆர்டிஸ்ட் யோசிச்சு பாருங்க, 25 கோடி தான் கண்டென்ட், 75 கோடி சம்பளத்துக்கு போயிடும் சின்ன ஆர்டிஸ்ட் போட்டாலே. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வருடம் தமிழ் சினிமான ரிலீஸ் ஆன படங்கள் எதுவும் பெரிய அளவுல வந்து ஜொலிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அது பெரிய ஸ்டார் படங்களுமே சரி. ஆனா மலையாள சினிமால ஒரு சின்ன படமா இருந்தாலும் சரி, அதுவே ஒரு பெரிய நடிகரோட படமா இருந்தாலும் சரி, அந்த படங்கள் எல்லாமே ரொம்பவே அதிகமா ஓடுது, வசூல் அதிகமா குவிக்குது. மலையாள சினிமா வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தெரியப்படுற அளவுக்கு நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. மலையாள சினிமால இந்த வருடம் ரிலீஸ் ஆன படங்கள் பத்தி கொஞ்சம் பேசுவோம். அதுல ஒரு சில படங்கள் இருக்கு. இப்போ இந்த லோகா சாப்டரா இருக்கட்டும், எம்புரானா இருக்கட்டும், தொடரும் இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள். முதல்ல நம்ம இந்த படங்களை எதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லிஸ்ட் இருக்கா? இருக்கு. இந்த வருஷத்துல நான் முக்கியமா இப்ப லோகா நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆப்வியஸ்லி மோகன்லால் படம் எம்புரான், தொடரும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தியும் பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல இந்த வருஷம் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு ரெஃபர் பண்ற படம் வந்து ரேகா சித்திரம். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஓகே. ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படம். அதாவது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் அப்படி நடக்காம எப்படி நடந்திருந்தா என்ன இருக்கும், அல்ல அதுக்குள்ள எப்படி ஒரு கதை இருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறது. அதாவது மம்முட்டி அவர்கள் நடித்த 80s 90s வந்த படம் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த படத்துல நடிக்கிற ஒரு பொண்ணு, அதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒரு ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஒன்று இருக்கு, தேவதூதர் பாடின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுல மம்முட்டி பாடிட்டு இருப்பாரு, பின்னாடி நின்று குரூவா பாடக்கூடிய இதுல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அவங்க யாரு, எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எதுவுமே தெரியல. ஆனா அந்த பொண்ணு மிஸ்ஸிங். ஓகே. அப்ப அந்த பொண்ணு யாருன்னு தேடக்கூடிய பயணம் தான் இந்த படம். ஆனா உண்மையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. நான் படம் பார்த்துட்டு இது உண்மையில நடந்த சம்பவம், அந்த ஒரு பொண்ணு அப்படி மிஸ் ஆயிருக்கும், சோ அதை வச்சு ஒரு கதை பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா உண்மையில அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஓகே. ஒரு அப்படி ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. ஓகே. ஐடியாவே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. இதுல என்ன பெரிய பிளஸ்ஸா மாறிடுச்சுன்னா, ஸ்கிரீன் பிளேவா அதை அந்த பொண்ணை தேடி தேடி அது யாரு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசி அந்த பொண்ணுக்கு என்ன நேர்ந்ததுங்கிற அந்த ஏரியாவுமே ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே. அப்புறம் அந்த பொண்ணு யாருன்னு தேடக்கூடிய பயணமுமே ரொம்ப சூப்பரான ஸ்கிரீன் பிளே. நம்ம வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்கிறோம், டிஏஜிங்லாம் பேசுறோம். இதுவுமே ஓரளவுக்கு டீசென்டான பட்ஜெட் தான் கேரளால. அவங்கள பொறுத்தவரைக்கும் இது பெரிய பட்ஜெட் தான் இருந்திருக்கும். மம்முட்டி சார் டிஏஜிங்ல பண்ணியிருக்காங்க. டிஏஜிங் இல்ல, மம்முட்டி சார் உருவத்தை வேற ஒரு ஆளை நடிக்க வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். அதை ஒரு பில்டப் பண்ணாங்க. மம்முட்டி சார் வர்றதுக்கு முன்னாடி அவரோட கார் நம்பர் வந்து ரொம்ப ஃபேமஸ் கேரளால. எல்லா காருக்கும் கிட்டத்தட்ட அதே நம்பர் தான் யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரை காட்டுறது, அவர் வந்து உட்கார்றது, பேக் ஷாட்டை காட்டுறது, கடைசி அவர் முகத்தை காட்டும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. உண்மையாவே மம்முட்டி அந்த படம் நடிக்கும் எப்படி இருந்தார் அந்த லுக்ல பண்ணியிருந்தாங்க. அவர் மாதிரி உருவம் இருக்க ஒரு ஆளை நடிக்க வச்சு முகத்தை மட்டும் மாத்திருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸோ இப்படி சூப்பரா பண்ணிட முடியுமே, நம்ம இவ்வளவு பட்ஜெட், இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் அவங்களோட முன்னாடி இருந்து கூட ஏன் நமக்கு டிஏஜிங் திருப்திகரமா வரல? அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ
இப்போ கோட்ல வந்து விஜயகாந்த் உருவம் நமக்கு அவ்வளவு திருப்திகரமா வரல. இப்போ கூலியில வந்து டிஏஜிங் சூப்பரா வந்து சொல்றாங்க. எனக்கு அது திருப்திகரமா இல்லை. எனக்கு நிறைய அதுல இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. இதோட என்ன பெரிய பட்ஜெட் வேணும், இதோட என்ன பெரிய டீம் வேணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாம ஒரு இவ்வளவு சின்ன இண்டஸ்ட்ரியில அது அவ்வளவு சூப்பரா பண்ணது. ஸோ ஒரு ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் கனெக்ட் பண்ணதுனால படத்துல மம்முட்டி வராரு, நிறைய மலையாள ஸ்டார்ஸ் வராங்க. ஜெகதீஷ் குமார், இது மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அது ஒரு பயங்கர லைவா இருந்தது. கடைசி அந்த பொண்ணை தேடி போய் கண்டுபிடிக்குமோ அந்த பொண்ணு யாருன்னு சொல்றது, மம்முட்டியோட கனெக்ட் பண்ணி மம்முட்டி மேல அந்த பொண்ணுக்கு இருந்த காதல், பிரியமுள்ள மம்முட்டி சேட்டன், லெட்டர்ஸ், ரொம்ப சூப்பரான ஒரு படம். ரேகா சித்திரம் பத்தி நிறைய பேர் சோஷியல் மீடியாலாம் பேசியிருந்தாங்க, பட் எல்லாரும் பார்த்திருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த வருஷத்துல முக்கியமான படமா அதை சொல்றேன். ஓகே. அடுத்தது இன்னொரு முக்கியமான படமா பொன்மேன், நம்ம பேசில் ஜோசப் நடிச்சது. பேசில் ஜோசப்க்கு இங்க தமிழ்ல ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆயிட்டாங்க, ஓடிடில பாக்குறாங்க எஸ்பெஷலி. ஆனா பொன்மேன் பத்தி எவ்வளவு பேர் பேசினாங்கன்னு தெரியல. அது ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்த படம். உண்மை கதையை சினிமாக்காக கொஞ்சம் விஷயங்கள் மாத்தி பண்ண படம். ஒரு கல்யாணம், நம்ம வீட்டுல கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நகைகள்லாம் இல்லை அப்படின்னா இவங்க பிசினஸ் எப்படின்னா நகையை கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு நகையை கொண்டு தருவாங்க. நகையை தந்துட்டு அந்த மொய்ப்பணம் இருக்குல்ல, மொய்ப்பணம் வந்ததும் அந்த நகைக்கு உண்டான மொய்ப்பணம் வந்துச்சுன்னா அந்த மொய்ப்பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் மொய்ப்பணம் கம்மியா வந்துச்சுன்னா எவ்வளவு நகைக்கு உண்டான பணம் மட்டும் வருதோ அதுக்கான நகையை மட்டும் கொடுத்து மீதி நகை எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ இப்படி ஒரு பிசினஸ் நடந்திருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியுமா? கொல்லம், கேரளால கொல்லம்ல எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய மலையாள படங்கள் பார்த்திருக்கேன். கொச்சி, திருவன்றம், இது மாதிரி ஏரியாக்கெல்லாம் நிறைய பதிவு பண்ணப்பட்டிருந்தா கூட கொல்லம் கொஞ்சம் கம்மியா தான் கேரளால பதிவு பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா. ஸோ அதை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனில வேலை செய்யற ஒரு பையன் தான் பேசில் ஜோசப். அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அவனுக்கு இருக்கக்கூடிய எமோஷன் கனெக்ட், இந்த ஃபேமிலியோட அவன் கனெக்ட் ஆகிற விதம்ட்டு எக்ஸ்ட்ரானரியான ஒரு படம். அவ்வளவு எமோஷனலா இருக்கும். ஆனா அந்த கேரக்டர் உண்மையில என்னாச்சுன்னு தெரியல. ரியல் லைஃப்ல இந்த படம் எடுக்கும்போது ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டர் எங்க இருந்தாலும் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கோம்லாம் பேசில் ஜோசப் பேசியிருந்தாப்ல. அந்த நகையை கொண்டு கொடுத்த கேரக்டர் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாரு. ஸோ அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கேரக்டர் என்ன ஆச்சுன்னே தெரியல ரியல் லைஃப்ல. ஓகே. ஸோ அது மாதிரி பொன்மேன் வந்து ரொம்ப முக்கியமான படம். ஸோ இந்த ரெண்டு படமும் மேஜரா எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு மூணாவது நான் ரெஃபர் பண்ண நினைக்கிற படம் ஆலப்புழா ஜிம்கானா. ஓகே. ரொம்ப ஜாலியான ஒரு படம். நம்ம நஸ்லின் நடிச்சிருப்பாப்ல, நம்ம பிரேமலு ஹீரோன்னு சொன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு புரியும். ஒண்ணுமே இல்லை, அதாவது வெறும் வாயை வச்சுட்டு வாழக்கூடிய ஒரு கேரக்டர். பெருசா டெக்னிக்கலி ரொம்ப நாலேஜோ இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளெல்லாம் கிடையாது. ஆனா வாய் மட்டும் இருக்கும். ஒரு இடத்துல போய் பேசி எதையும் சமாளிச்சுற மாதிரியான ஒரு கேரக்டரை வச்சு ஒரு படம். ஒரு டீமு இந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து பாக்ஸிங் கத்துக்கன்னு போறாங்க, அங்க போயிட்டு ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க, அங்க என்ன நடக்குங்கிறது இவ்வளவுதான் கதை. அதை அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த படம் ஒரு மெசேஜும் சொல்லுது. இப்ப நாங்க எல்லாம் கிங்ஸ், ஆனா அவன் வந்து கிங் மேக்கர். எங்களை உருவாக்கக்கூடிய இடம் அவனாலதான் முடியும். ஏன்னா அவங்க கிட்ட வாய் இருக்கு. நம்ம சில அவன் பேசிட்டே இருப்பான், என் செயல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்ல. ஆனா பேசுறவன் அவன் நல்ல பேச்சு திறமை இருக்கு, அவன் எந்த மாதிரி அவனோட கரியரை சூஸ் பண்ணணுங்கிற ஒரு மெசேஜ் இந்த படத்துல இருக்கிறத நான் பார்த்தேன். பயங்கர இன்ட்ரெஸ்ட், பயங்கர ஹியூமர். எனக்கு நஸ்லின் சமீப நாட்கள்ல ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன பண்ணாலுமே காமெடியா இருக்கு. ஆனா ஹீரோ சின்னதா ஒரு லுக் விட்டாலும் சரி, பேசினாலும் சரி, லோக்காலே அதானே, லோக்கால பெருசா ஒரு ரோலே கிடையாது. படம் முழுக்க வராப்புல சின்ன சின்ன ரியாக்ஷன், டயலாக், எக்ஸ்பிரஷன்லே ஹியூமர் தேட்டர்ல பறக்குது சிரிப்பு. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா மாறிட்டாப்ல. சோ ரொம்ப ஜாலியா உட்காந்துட்டு அந்த ஒரு ஊரு ஆலப்புழா, அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த பாக்ஸிங் கிளப், அதுல இருக்கக்கூடிய கல்ச்சர், அதுல வரக்கூடிய சண்டை, லவ், ஒரு சிம்பிளா ஒரு காட்சி சொல்றேன். புதுசா இவங்க ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணும்போது 3-4 பேர் புதுசா வரான்னு சொல்றாங்க. அந்த கிளப்ல இருக்கக்கூடிய கோச் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா வராங்க, ஒரு 3 பேர் வந்துட்டாங்க, பேசிட்டாங்க. இன்னொருத்தர் வராங்க, அவனை மட்டும் காணவே இல்லை தேடிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கேட்பாரு, வாசல்ல ஒருத்தர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், அவனா தான் இருக்குமோ அப்படின்ட்டு. உட்காந்து கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பேர் கிறிஸ்டோபர்னு வச்சுக்கோங்களேன், நீதான் கிறிஸ்டோபரா? ஆமா அப்படிமா. அப்புறம் என்ன வரவே இல்லை, கூப்பிட்டா தானே வர முடியும் அப்படின்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா ஒரு பையன் இருப்பான், அவனை வந்து சிறிதுன்னு கூடுவாங்க. சிறிதுனா சின்னது. அவன் மட்டும்தான் அந்த பாக்ஸிங்ல ஜெயிப்பான். அது எவ்வளவு மோட்டி. நீங்க இவ்வளவு ஜாலியான படத்துல வாய் இருக்கிறவன நீங்க அவனை ஒதுக்க வேண்டியதில்லை. அவனை வச்சு கூட ஒரு கெரியர் சூஸ் பண்ண முடியும். உயரம் குறைவா இருக்கவங்க கூட ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி எல்லாரையும் தோக்க வச்ச அந்த டைரக்டர் அந்த பையனை மட்டும் ஜெயிக்க வச்சாரு ஒண்ணு இருக்குல்ல. எவ்வளவு ஒரு அற்புதமான தாட் ப்ராசஸ் பாருங்க.
ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சொதப்புற ஹீரோ. வீட்டில் போயிட்டு நான் வந்து பாக்ஸிங் போகலான் இருக்கேன், நிறைய ப்ரோட்டீன்ஸ் வேணும், இனிமேல் இந்த மாதிரி ஃபுட்லாம் வேணாம், கொஞ்சம் நல்ல ப்ரோட்டீன் இருக்க மாதிரி நிறைய ஃபுட்டு கூட அம்மாட்ட கேட்பாப்ல. எதுவும் உருப்படியாக செய்ய மாட்டேன், எதுதான் நீ உருப்பட்ட, இன்னும் புதுசாக பாக்ஸிங் வர போறியா, என்னத்தை பண்ண போற, நம்ம திட்டினதும். நஸ்லின் பெதுவா பக்கத்தில் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு நல்ல வாக்கு கஷ்டம் அவன் எக்ஸ்பிரஷன் டயலாக் அவ்வளவு சிரிப்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் ஆலப்புழா ஜிம்கானா. ஸோ அது கண்டிப்பா பார்க்கலாம். நான் பார்த்த படங்கள்ல பெஸ்ட் தான் சொல்றேன். நான் பார்க்காத படங்கள் இருக்கும், நம்ம எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. பார்க்காத படம் நல்ல படம் இருக்கும். நான் பார்த்த படம் எனக்கு பிடிச்ச படத்தை சொல்றேன், மற்றவங்களுக்கு பிடிச்ச படம் வேற இருக்கலாம். ஈவன் இது மலையாள ஆடியன்ஸ் நிறைய பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகணும், நீ அந்த படம் சொல்ல இந்த படம் சொல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நான் எனக்கு பர்சனலா ஃபீல் பண்றேன் சொல்லிக்கிறேன், அதை பதிவு பண்ணணும்ல. அப்புறம் ரோந்துன்னு ஒரு படம். ரோந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். நீங்க ஒரு நைட் ரோந்து போறாங்க, நைட் பெட்ரோல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி 2 ஸ்டேஷன்ல இருந்து 2 பேர் கிளம்பி ஒரு நைட்டுக்கு ஃபுல்லா அவங்க டிராவல் ஆகுறதுக்குள்ள நடந்து முடிகிற கதை. அதுக்குள்ள எவ்வளோ கதை. அந்த படத்தோட கதையை தாண்டி இந்த ஒரு நைட்டு டிராவல் பண்றாங்க ஒரு ஐடியாவை தாண்டி அந்த நைட்டு டிராவல் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி போலீஸ்காரர்கள், அதுல அவங்க வந்து டீல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான லைஃப். ஒரு மனப்பிரல் வந்த ஒருத்தர் இருப்பாரு, அவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு வீட்டுல பொண்டாடி கூட சண்டை போடுறவங்க, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், ஒரு பெரிய கிரைம் நடக்கும், அந்த கிரைம் தான் மெயின் ஸ்டோரி. பட் அதுக்கு நடுவுல இவங்க வந்து ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணுவாங்க. இதுக்கு நடுவுல 2 போலீஸ்க்கும் 2 ஸ்டோரி, 2 பேருக்கு செட் ஆகாமலே இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரின்ட்டு. ரொம்ப அற்புதமான படம். பட் ரொம்ப ஒரு வலி மிகுந்த முடிவு. எனக்கு பர்சனலா இந்த முடிவை இவ்வளவு சோகமா எடுக்கணுமெல்லாம் தோணுச்சு. பட் ஓவராலா அந்த படமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு நமக்கு அந்த நைட் லைஃப் தெரிஞ்சது, இன்னொன்று நைட் லைஃப்ல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபேஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள். இரவு எப்பவுமே உங்களுக்கு வந்து நீங்க லிட்ரேச்சர் அதிகமா படிக்கிறவங்களுக்கு தெரியும், இரவு வந்து ஒரு அற்புதமான விஷயம். இரவுல நம்ம சந்திக்கக்கூடிய, இப்ப நீங்க இரவு ஒரு 3 மணி 2 மணிக்கு ஒரு இடத்துல போறீங்கன்னா அங்க தனியா ஒரு மனிதர் நின்றுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனிதர் நீங்க பேசினீங்கன்னா அவர்கிட்ட ஒரு அற்புதமான கதை இருக்கும். அது துயரமான கதையா இருக்கலாம், என்ன கதை, மேக்சிமம் துயரமான கதையா தான் இருக்கும், ஆனா ஒரு அற்புதமான மனிதரா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரியான ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பலருக்கும் பிடிக்காம கூட இருக்கலாம், அந்த ஸ்லோ ட்ரீட்மெண்ட் பிடிக்காம இருக்கலாம். ஒரு நைட்டு வந்து ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிப்பாங்க, புரியுது. ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த சூசைட் பண்ற பொண்ணுக்கும் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ ரோந்து ரொம்ப முக்கியமான படம். அப்புறம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஆஃபீஸர் ஆன் டியூட்டி வந்து நம்ம நான் மகா நல்ல தமிழ் படம் இருக்குல்ல, கார்த்தி நடிச்ச படம், அந்த படம். வேட்டையாடு விளையாடுல நான் மகன்ல வரக்கூடிய அந்த கேங்கு, வேட்டையாடு விளையாடுல வரக்கூடிய இந்த 2 வில்லன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இவங்க 2 பேரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கேங். இந்த 2 கேங்கு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்த ஒரு கேங்கு. இந்த பசங்களோட செயல்பாடுலாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய இடங்கள்ல வேட்டையாடு விளையாடு ஒரு ஞாபகம் வருது. பட் அதை தாண்டி யார் இந்த பசங்க, எதுக்கு இந்த வேலையை செய்யறாங்கிற பேக் ஸ்டோரி இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்னென்னலாம் யோசிச்சா அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுற ஒரு சீன் இருக்கு. இந்த பசங்க இவங்க வந்து கிரைம் பண்ணக்கூடிய இவங்களால பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள், அதுல பாதிக்கப்படக்கூடிய போலீஸ் ஆபீசர், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய போலீஸ் ஆபீசர்ன்ட்டு இவங்க எல்லாருமே ஒரு புள்ளியில கனெக்ட் ஆகுறாங்க, ஒரு இடத்துல ஒரு பிளேஸ்ல கனெக்ட் ஆகுறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கனெக்ட, அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அத அந்த எல்லாருமே ஒரே பிளேஸ்ல கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறது கூட ஒரே சீன்ல சொல்லிடல, ஒவ்வொருத்தரா எப்படி கனெக்ட் ஆனாங்க அந்த இடத்துலங்கிறத ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வரும். அந்த ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அந்த இடத்துல நானும் இருந்தேன், இந்த இடத்துல நானும் இருந்தேன்னு சொல்லும் போதே என்ன இது கான்செப்ட்ங்கிற மாதிரி சூப்பரா இருந்தது. அதுலயும் அந்த 4-5 பசங்க, அதுல 5 பசங்க நினைக்கிறேன், அதுல வந்து ஒருத்தர் மட்டும் தான் நிறைய படம் நடிச்சு நான் பார்த்திருக்கேன். மீதி எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ். அதுல ஒரு பொண்ணுக்கு நம்ம அந்த பூனைக்கண்ணன்னு சொல்லுவோம்ல, அந்த பொண்ணை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி இந்த பொண்ணு என்ன வேணா சம்பவம் பண்ணியாங்கிற மாதிரி ஒரு லுக்கு. அவ்வளவு அழகா இருக்காங்க. பட் அதுல அந்த முகத்துக்குள்ள அந்த ஒரு வன்மத்தை கொண்டு வரக்கூடிய எக்ஸ்ட்ரானரி இன்னொரு பொண்ணு, 2 பேரும் எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருந்தாங்க பசங்க எல்லாருமே. ஸோ அந்த கேங்கே பயங்கரமான ஒரு கேங்கு. ஹீரோ நம்ம குஞ்சாகோ போப்பன். ஸோ அவருக்கு நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், ஏன்னா அவருக்கு பர்சனலாக ஒரு இஷ்யூஸ் இருக்கும், சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருப்பார் அவரும். அவர் அதை டீல் பண்ணும்பொழுது அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம்
இந்த கிரைமை ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரானரியான ஒரு படம். கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப லென்த்தா போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி த்ரில்லர் படத்துல உங்களுக்கு எல்லாம் எல்லாம் வெளியே சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எழுதிட்டு போனா நமக்கு போர் அடிச்சிடும். கரெக்டா? ஸோ அந்த ஒரு ஃபீல் பண்ணேன். பட் ஆடியன்ஸ் எதுவும் பெருசா அதை ஃபீல் பண்ண மாதிரி இல்லை. எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது. பட் ஓவராலா ரொம்ப முக்கியமான படம். ஸோ இவ்வளவு படங்களை நான் ரெஃபர் பண்றேன். பட் நிறைய படங்கள் நான் பார்த்த படங்கள் கூட சில படங்களை மிஸ் பண்ணிருக்கலாம். மற்றபடி ஜாலியா பார்க்க வேண்டிய படங்கள்லாம் நீங்க வந்து பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லலாம். நம்ம திலீப் நடிச்சது அவருக்கு ஒரு கம்பேக். ரொம்ப ஜாலியா தியேட்டர்ல உட்காந்து ஐயோ நாங்க ஃபேமிலியோட போய் பார்த்தோம். சிரிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் திலீப்போட ஒரு படம் ரொம்ப திருப்தியா வெளியே வந்த ஒரு படம். அட் த சேம் டைம் அதுல சோசியல் மீடியா மோகம் இருக்குல்ல, அந்த மோகத்தை டீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஒரு நல்ல ஜாலியா உட்காந்து வர்ற படம். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. ரீசெண்டா வந்த மோகன்லால் சாரோட படம் ஹிருதயபூர்வம். ஹிருதயபூர்வம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதை மோகன்லால் அவ்வளோ சட்டிலா அவரோட ஸ்டைல்ல ரொம்ப கூலா பண்ண ஒரு விதம், அதுல இருக்கக்கூடிய எமோஷனல் விஷயங்கள், ஹியூமர்னு ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த படம். ஸோ அதுவும் இதெல்லாம் பார்க்க வேண்டிய படங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பேசின லோகா வந்து நீங்க கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அதை பத்தி நம்ம போன வீடியோல நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபேண்டசியான ஒரு படம், ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கிறதுக்கு போய் கண்டிப்பா பாருங்க. எம்புரான்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது அவங்க ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்றாரு பிருத்திவி. அது மெயினா அதோட மோட்டிவே ஒரு மோகன்லால், பிருத்திவி, அதுல வரக்கூடிய மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பேன் இண்டியா பிலிம் ஆக்கி அதுல மலையாள இண்டஸ்ட்ரியை கலெக்ஷன் வைஸ் பெரிய இண்டஸ்ட்ரியா மாத்துறதுக்கான முயற்சியை பிருத்திவி ஆரம்பிச்சிட்டாரு நீங்க லூசிஃபர்ல இருந்து. ஸோ அது ஒன்னு கிரியேட் பண்றாங்க. அப்படியான ஒரு படம். அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. பட் ஓவராலா எனக்கு லூசிஃபரோட எம்புரான் பிடிச்சிருந்தது. ஓகே, எஸ்பெஷலி பொலிட்டிக்கலா அவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய சீன்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய படம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து மலையாள சினிமாவில் பட்ஜெட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், பெரிய அளவில் வந்து வசூல் பண்ணாது அப்படின்ற ஒரு பிம்பம் தான் இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாருமே எல்லாம் பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது. 500 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணுது. மலையாள சினிமா பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எம்புரானா இருக்கட்டும், நிறைய படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து வசூல் இருக்குது. என்ன ரீசனா பாக்குறீங்க? இல்ல இத என்ன பண்றாங்கன்னா, மலையாள படங்கள் நல்ல படமா இருக்கு, தரமான படமா இருக்குங்கிறத நீண்ட நாளா சொல்லிட்டு இருக்கு. ஓகே. ஆனா வந்து இண்டஸ்ட்ரி பெருசாக தான் இன்னும் அவங்க கண்டென்ட் ஓரியன்டா படங்கள் பண்றதுனால இன்னும் நல்ல படங்கள் பண்ண முடியும். ஒண்ணு. இன்னொன்னு, இண்டஸ்ட்ரி பெருசாகும் போதுதான் வியாபாரமும் பெருசாகுது, இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க, பெரிய படங்களும் பண்ண முடியும். பேலன்ஸ் பண்ணணும்ல. நீங்க நல்ல படங்கள் பண்றது, தரமான படங்கள் பண்றோம் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனா அது சின்ன இண்டஸ்ட்ரியா இருக்கும்போது நீங்க அங்க ஒர்க் பண்ணக்கூடிய அற்புதமான டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், அவங்களோட நீங்க வருமானங்களை யோசிச்சு பாருங்க. மலையாள சேனல்ல நம்ம ஷைன் டாம் சாக்கோ அவர் பேரு, ஆமா, நம்ம பீஸ்ட்ல கூட நடிச்சிருந்தாரு. அவர் ஒரு இன்டர்வியூல அங்க கேரளா சேனல் ஒரு இன்டர்வியூல பேசும்போது சொல்றாரு, மம்முட்டி பெரிய நடிகரா விஜய் பெரிய நடிகரா அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஆங்கர் கிட்ட. அந்த பொண்ணு மம்முட்டி தான் பெரிய நடிகர், மம்முட்டி தான் பெரிய நடிகர். அது எல்லாருக்கும் தெரியும், மம்முட்டிக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். ஆனா மம்முட்டி சார் என்ன சம்பளம் வாங்குறாரு, விஜய் என்ன சம்பளம் வாங்குறாரு? விஜய் 250 கோடி, மம்முட்டி சார் ஒரு 25 கோடி வாங்குவாரா? மேக்சிமம் அவ்வளவுதான் வாங்குவார். அப்ப யோசிச்சு பாருங்க, சீனியர், இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி டாப் பெர்ஃபார்மர், ஃபைனஸ்ட் ஆக்டர், பண்ணாத கதாபாத்திரங்களே கிடையாது. நம்ம கமல் சாருக்கு ஈக்குவலான ஆக்டரா சொல்றேன். கமல் சாருக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டர். நீங்க கமல் சார் என்ன சம்பளம் வாங்குறாரு, மம்முட்டி சார் என்ன வாங்குறாரு? சரி, கமல் சார் விடுங்க, அவர் டெக்னீஷியன், ப்ரொடியூசர், டைரக்டர், அவர் வேற. ஆனா அதுக்கு அடுத்த தலைமுறை வந்தவங்களுக்கும் அவங்களுக்குமான விஷயம், மோகன்லால் சார் என்ன எவ்வளவு பெரிய ஆக்டர், அதே கேட்டகரி தான். மோகன்லால் சார் வந்து மம்முட்டி சாரோட பெரிய ஆக்டர்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, கமல் இந்தியாவிலே பெஸ்ட் ஆக்டர் மோகன்லால் சார்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க மோகன்லால், மம்முட்டி இவர்கள் இரண்டு பேருமே இந்தியாவோட டாப் 5 ஆக்டர்ஸ்ல ஒருத்தாங்க. புரியுது. நம்ம ஆர்டர்ஸ் வந்து அவங்க விருப்பத்துப்படி 1, 2, 3 ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் எனிவேஸ் டாப் 5ல இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட வருமானம் என்னவா இருக்கு? நீங்க வந்து 5 படம் நடிச்சு 2 படம் ஹிட் ஆயிட்டா, 3 படம் ஹிட் ஆயிட்டா ஒரு ஹீரோ வாங்குற சம்பளத்தை தான் அவங்க இத்தனை வருஷம் நடிச்சு வாங்கிட்டு இருக்கும் போது அதையும் யோசிக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, சின்ன படங்கள் எடுக்கிறோம், நல்ல படங்கள் எடுக்கிறோம், நம்ம பெரிய படங்கள் எடுக்கணும்ல, இண்டஸ்ட்ரி பெருசாகணும், அப்பதான் நிறைய விஷயங்கள் நடக்கும், இந்தியா முழுக்க தெரிய வருவோம்னு சொல்ற இந்த முயற்சியை கண்டென்ட்டா பண்ணிட்டு இருந்தாரு மம்முட்டி சார். அவர் எடுக்கிற படங்கள் கான்டென்ட் ஓரியன்டான படங்கள் பண்ணி அதை வந்து எல்லாருமே பார்த்து அப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கும்போது, பிருத்திவி என்ன பண்றாருன்னா இதை கமர்ஷியலா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கும் பொழுது அவர் அதை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. பிருத்திவிராஜ் பத்தி நான் இதை மோகன்லால் சார்ட்டே சொல்லியிருக்கேன் இன்டர்வியூல. நம்ம வினித் ஸ்ரீனிவாசன், டைரக்டர், சிங்கர், ஆக்டர், அவர் சொல்றாரு, பிருத்திவி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எங்க முன்னாடி போற ஒரு வழிகாட்டி மாதிரி. ஒரு டார்ச் லைட் பிருத்திவி கையில இருக்கு, ராஜு கையில. ராஜு அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு எங்களுக்கு முன்னாடி போறாரு, அந்த பாதையில நாங்க எல்லாம் டிராவல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வினித் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு. நான் மோகன்லால் சார்ட்ட கேட்டேன், இப்படி வினித் வந்து பிருத்திவியை பத்தி சொல்றாரு, நீங்க எவ்வளவு சீனியர் பிருத்திவிக்கு,
ஆனா பிருத்திவியை பத்தி வினீத் இப்படி சொல்றாரு, அவர் டார்ச்சர் அடிக்கிறாரு, அவங்க பின்னாடி அவர் பின்னாடி நாங்க எல்லாம் போறோங்கிறது எப்படி பாக்குறீங்க சார் ஒரு சீனியர் அப்படின்னா, அந்த டார்ச்சர் அடிச்சது பின்னாடி நானும் போறேன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சிம்பிளா இதாக்கும். சோ அப்படித்தான் நம்ம பிருத்திவியை பார்க்கணும். பிருத்திவி அதை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. பிருத்திவி அதை ஆரம்பிச்சு வைக்கும் பொழுது நம்ம துல்கர் சல்மான் அதை அந்த ஃபாலோ பண்றாரு பாருங்க, இன்னும் பெருசாக்குறாங்க அதை. இப்ப துல்கர் உள்ள வரும்போது இப்ப லோகாவுக்கு ஒரு 35 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் பண்ண முடியுது. யாரையும் நம்பாம அவருக்கு தெரிஞ்ச க்ரூ எல்லாம் வச்சு இவ்வளவு பெரிய பட்ஜெட், ரிஸ்க் அது. ஏன்னா அந்த கான்செப்டே ஒர்க் அவுட் ஆகலாம் போயிடும். 35 கோடி பெரிய பட்ஜெட். ஒரு பெரிய ஸ்டார் மம்முடி சார் வச்சு பண்றாங்க, மோகன்லால் சார் வச்சு பண்ணாங்கன்னா அந்த பட்ஜெட் எடுத்துடலாம். இவங்கள வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஒரு பொண்ணை ஹீரோயினை வச்சு இவ்வளவு ரிஸ்க் யாராவது எடுப்பாங்களான்னு சொல்லும்போது இல்ல நம்ம படம் மற்ற ஸ்டேட்லயும் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாத்து ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி பிருத்திவி ஒன்று ஆரம்பிக்கிறாரு, ஓடிடி கொரோனா எல்லாம் சேர்ந்து மலையாள படங்கள் பாக்குற போது சின்ன படங்கள் மட்டும் நல்ல படங்கள் பாக்குறாங்க, பார்த்து பழகிட்டாங்க. இப்போ பெரிய படத்தையும் எடுத்து கொடுத்தோம்னா பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வராங்க. சோ கான்டென்ட்டான படங்களையே பெரிய படம் இன்னும் கொஞ்சம் பெரிய படமா எடுக்க முடியுது. 5 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டு இருந்த படத்தை அவங்க இன்னைக்கு ஒரு 30 கோடி எடுக்கிறது, 25 கோடி 30 கோடி போட்டு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட கிரியேட்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா அவங்க நினைச்ச விஷயத்த பண்ண முடியுது. முன்னாடி 2 கோடி தான் பண்ணணும், 3 கோடி தான் பண்ணணும் போது அதுக்குள்ள ரொம்ப சூப்பரா எடுத்தாங்க. இப்போ இல்ல நம்ம பண்ணலாம் 25 கோடி கூட பண்ணலாம் ரெடியா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் இன்னும் பெட்டரா எடுக்க முடியுது. பட் எங்க பேலன்ஸ் பண்ணணும்னா பட்ஜெட் அதிகமாக இவங்க கண்டென்ட் குவாலிட்டியை விட்டுட்டு நம்ம தமிழ் மாதிரி இல்ல தெலுங்கு மாதிரி கண்டென்ட் குவாலிட்டியை இறக்கிட்டு வியாபார விஷயத்தை உள்ள சேர்த்துட்டா கண்டென்ட் அடி வாங்கிடும். பட் மலையாளத்தை இது வரைக்கும் பை லக்கா கண்டென்ட் அடி வாங்காம குவாலிட்டி பெருசாகுது. அதை மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா சக்சஸ் தான். அதான் இப்ப நான் கேட்க வேண்டியது அதான் கேட்கலான்னு. நடிகர்களோட சம்பளத்தை அதிகப்படுத்திட்டு இந்த பட்ஜெட்ல வந்து கம்மி பண்ணிட்டாங்க, படம் எடுக்கிறதுல வந்து கம்மி பண்ணாங்க. ஏன்னா தமிழ் சினிமால தொடர்ந்து அப்படிதான் நடக்குது. ஒரு படத்துக்கு 300 கோடி பட்ஜெட்னு சொல்றாங்க, அந்த படத்துல வந்து ஹீரோ மட்டுமே ஒரு 200 கோடி சம்பளம், மீதி டெக்னீஷியன் அவங்கலாம் சேர்த்து ஒரு 40 கோடி போயிடுச்சுன்னா மீதி 60 கோடியில தான் இங்க வந்து படம் எடுக்கிறாங்க. இப்ப அந்த ஒரு நிலைமை வந்து மலையாள சினிமாவுக்கும் வரும்ன்ற மாதிரி தான் ப்ரொடியூசர் தரப்புல வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அந்த நிலைமையும் வரும், ஆனா இமிடியேட்டா வராதுன்னு நினைக்கிறேன். மம்முட்டி சார் மோகன்லால் சார்லாம் அதை பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படின்னா இப்ப மம்முட்டி சார் நடுவுல செல்வமணி ஒரு இன்டர்வியூல சொன்னார், டைரக்டர் செல்வமணி அவர்கள், இவரோட அரசியலா இவரோட டைரக்ட் பண்ண படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது மலையாளத்தை போய் ஒரு 25 லட்ச ரூபாய் சம்பளம் இவர் கொடுத்திருக்காரு. மலையாளத்தை ஒரு படம் பண்ணாரு, 2 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு பண்ணாராம். சார் என்ன சார் எங்கிட்ட 25 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அங்க போய் 2 லட்ச ரூபாய் படம் பண்ணிட்டீங்களா சார்னு இவர் கேட்டிருக்காரு. அது ஒரு கண்டென்ட் ஒரு அவார்ட் படம். அது அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவுதான், அங்க போய் இவ்வளவு வாங்க முடியாது. அது ஒரு நல்ல படம், நடிக்கணுக்காக நடிக்கிறேன், அப்ப அதுல அவ்வளவுதான் சம்பளம் வாங்குறேன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த தன்மை மம்முடி சாருக்கு இருக்கு, மோகன்லால் அவர்களுக்கும் இருக்கும். நம்ம ஊர்ல கமல் சாருக்கு மட்டும்தான் அது இருக்கு, பெரிய ஸ்டார்ல. வேற யாருக்கு அது கிடையாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப கண்டென்ட் என்ன, கண்டென்ட்டுக்கான பட்ஜெட் என்னன்னு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இங்க கண்டென்ட்டுக்கு ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ண பட்ஜெட் 50 கோடியா இருக்கு. நீங்க ஹீரோவுக்கு 200 கோடி, மீதி எல்லாம் சேர்த்து ஒரு 50 கோடியும் சேர்த்து 300 கோடி பட்ஜெட் ஆக்கிடுறீங்க, 350 கோடி பட்ஜெட் ஆக்கிடுறீங்க. கண்டென்ட்டுக்கான பட்ஜெட் வெறும் 50 கோடி தான். புரியுது. இப்ப அங்க 35 கோடி லோகா பண்ணிட்டாங்கன்னா அந்த 35 கோடியில 25 கோடி அல்லது 30 கோடி கண்டென்ட்டுக்கே போயிடுச்சு. 5 கோடி தான் சம்பளத்துக்கு போயிருக்கும். ஐ திங்க் மேக்ஸ் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு 5 கோடி 7 கோடி போயிருன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் 25 கோடி கண்டென்ட்டுக்கே போயிடுச்சு. அதனால அந்த கண்டென்ட் பெட்டரா வந்தது. இதுவே நீங்க இங்க உள்ள ஆர்டிஸ்ட் வச்சு யோசிச்சு பாருங்க, 25 கோடி தான் கண்டென்ட், 75 கோடி சம்பளத்துக்கு போயிடும் சின்ன ஆர்டிஸ்ட் போட்டாலே. புரியுது. அப்ப பட்ஜெட் பெருசாயிடுது. அப்ப இந்த வருமானம் வந்து பெரிய லாபமா இருக்காது. இந்த தன்மை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. இந்த தன்மை மோகன்லால் சாருக்கு இருக்கு, மம்முடி சாருக்கு இருக்கு. அடுத்த தலைமுறை ஆர்டிஸ்ட் இப்ப வருவாங்கல்ல, அவர்கள் உள்ள வரும்போது தமிழ் நடிகர்களோட தன்மைக்கு மாறிட்டாங்கன்னா நீங்க சொல்ற பிரச்சனை வந்துடும். ஆனா சீனியர்ஸ் எப்படி வழிகாட்டுறாங்களோ அப்படித்தானே ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுது. அதனால நம்ம அளவுக்கு டேமேஜ் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு டேமேஜ் இருக்கும், இருக்கும். பட் அதை பேலன்ஸ் பண்ணணும். அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க ரொம்ப கான்சியஸா அதை செய்யணும். இன்னொன்னு, நீங்க அங்க வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மலையாளத்தோட பிளஸ் என்னன்னா அவங்க ஹீரோவை நம்பி இல்ல. மம்முடி சார் நடிக்க வேண்டிய படத்தை திலீப் நடிச்சிருக்காரு பல நேரங்கள்ல. மம்முடி சார் நடிக்கிற படத்தை எப்படிங்க திலீப் நடிக்க முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல, அன்னைக்கு தேதிக்கு முடியாது. ஆனா அவங்களால எடுக்க முடியும். மோகன்லால் சார் நடிக்க வேண்டிய படத்தை இன்னொரு சின்ன ஆர்டிஸ்ட் நடிப்பாப்ல. கதை முக்கியம்னா கதை தான் அவங்க மெயினா வைக்கிறது. அதுல யார் செட் ஆகுறாங்களோ அவங்கள கொண்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் வராது. இங்க கதையே இல்லையே. இங்க கதையை யோசிக்காம ஆர்டிஸ்டுக்கு ஒரு கதை பண்றாங்க, அதுல யாரெல்லாம் கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. அப்ப ஆர்டிஸ்டோட சம்பளம் எல்லாம் எவ்வளவு, அவ எவ்வளவு ஒரு படம் எடுத்தாலும் வரும்போது அங்க அடி வாங்குது. சோ இந்த பிரச்சனை அங்கேயும் வரும், காலப்போக்கில் வரும். அடுத்த தலைமுறை நடிகர்கள் பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ மலையாள சினிமாவில் இருக்க இயக்குநர்கள் எல்லாருமே அந்த வியாபாரத்தை வந்து சூப்பராக பண்ணுறாங்க. தமிழ் ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணி சில படங்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தெலுங்குல, ஆந்திராவில் அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி ஒரு சில படங்கள் இருக்குது. இதனாலே இந்த மலையாள சினிமா வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகுது அப்படின்னு ஒரு ரீசன் வந்து சொல்லலாம். எக்ஸாம்பிள் பிரேமலு சொல்லலாம். அங்கேருந்து எடுத்த ஒரு படமாக தான்
அங்க இருக்கவங்க வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி இங்க மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரியான சில படங்கள் வருது. அதே மாதிரி இப்ப நம்ம லோகா சாப்டர் சொன்னோம்னா அது வந்து ஒரு கதை, எல்லாருக்குமான பிடிச்ச ஒரு கதையா தான் பார்க்கப்படுது. இந்த ரீசனுக்காகவும் சில படங்கள் வந்து நல்லா ஓடுது. இல்ல அவங்க என்ன அவங்க எங்க மாறுறாங்கன்னா, எஸ்பெஷலி ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் மலையாள படங்கள் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு எழுதுறாங்கல்ல சோசியல் மீடியால. இப்ப நான் வந்து காதல் படம் பார்த்துட்டு மம்முட்டி சார் பத்தி பேசின விஷயம் வந்து கேரளாவில் வைரல் ஆயிடுச்சு. கேரளாவில் வைரல் ஏஷியா நியூஸ்ல எழுதிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து மம்முட்டி அவர்களை பத்தி இப்படி எழுதியிருக்காருன்ட்டு ஏஷியா நியூஸ் மெயின் ஃபர்ஸ்ட் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து நிறைய வெப்சைட்ல எழுதினாங்க. அப்போ இங்க இருந்து அவங்கள பத்தி என்ன பத்தி பெருமைப்பத்திற்காக உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா இங்க இருந்து நம்ம அவங்கள படத்தை பத்தி பேசுறது, எழுதுறது, சோசியல் மீடியால பேசுறது அவங்க பாக்குறாங்க. அவங்க பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, நம்ம படத்தை எல்லாரும் பாக்குறாங்கிறது யதார்த்தம் புரியுது. டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றது, ப்ரொடியூசர் சொல்றதை மட்டும் இல்லாம தாண்டி பப்ளிக் பாக்குறாங்க, அதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற யதார்த்தம் புரியுது, எஸ்பெஷலி இந்த சோசியல் மீடியானால. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, சரி இப்ப நம்ம படத்தை எடுத்தா தமிழ்லையும் பார்ப்பாங்க. இப்ப பிருத்திவி, துல்கர் இவங்க எல்லாம் வேற வேற லாங்குவேஜ்ல நடிக்கிறாங்க. இப்ப துல்கருக்கு தமிழ்நாட்டுல ஒரு மார்க்கெட் இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம துல்கரை தமிழ் நடிகரா தான் பாக்குறோம், தெலுங்குல அவரை தெலுங்கு நடிகரா தான் பாக்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு கமல் அவர்களுக்கு அப்புறம் இது அவருக்கு மட்டும் தான் கிரியேட் ஆகுது. நம்ம மம்முட்டி சாரை கூட தமிழ் நடிகரா பார்த்தோமான்னு தெரியல. அவர் மலையாள சூப்பர் ஸ்டார் தான் நமக்கு, இல்லையா? மம்முட்டி சார் நமக்கு பிடிக்கும், மோகன்லால் சார் நமக்கு பிடிச்சா கூட அவங்க மலையாள சூப்பர் ஸ்டார் தான். ஆனா துல்கர் நம்ம மலையாள ஆர்டிஸ்டா பாக்குறது இல்ல. அவர் ஏதோ நம்ம ஆர்டிஸ்ட் மாதிரியே பார்ப்போம். சோ துல்கருக்கு ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகுது. பிருத்திவியை நமக்கு இந்தியா ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியுது. ரெண்டு பேரும் ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட கான்டாக்ட்ஸ் மூலியமா பிருத்திவி ஒரு இன்டர்வியூல சொன்னாப்ல, முன்னாடி ஒரு படத்தை எடுத்து தமிழ்நாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது எங்களுக்கு, நான் இதை ஆரம்பிக்கும் போது. இப்போ ஒரு ரீசெண்டா வந்து ஒரு படத்துக்கு நான் ரெட் ஜெயின்க்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், ரெட் ஜெயின் தான் நினைக்கிறேன், ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், ஓகே ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம படங்கள் வளர்ந்துருக்கு, நம்ம கான்டாக்ட் பெருசா இருக்கு, அந்த இடத்த நோக்கி நகர்ந்துருக்கோங்கிற ஒண்ணு இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்றதுல பிருத்திவி, அதை தொடர்ந்து துல்கர், இவங்க எல்லாம் முக்கியமான ஆர்டிஸ்டா இருக்காங்க. இப்போ ஃபகத் ஃபாசில் அஸ் ஆக்டரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்டரா மாறுறாரு. ஸோ இப்போ அவங்களுக்கு அது தெரியுது, நம்ம படங்கள் எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம ஆர்டிஸ்ட் அங்க போய் நடிச்சா என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லும் பொழுது அப்போ இது யூஸ்வல் தானே. இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்றோம், நம்ம படம் பேன் இண்டியா படமா மாறும், 1000 கோடி ரீச் பண்ணணும்னு சொல்லும்போது, கலெக்ஷன் பெருசா வரும்னு சொல்லும்போது என்ன பண்றோம், அங்கிருந்து வேற வேற ஆர்டிஸ்ட கொண்டு வரும். ஓகே, இவங்க அந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் போய் பட்ஜெட்டை ஏத்தாம கண்டென்ட்டை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், நம்ம படம் இந்தியா முழுக்க பார்க்கணும்னா கண்டென்ட்டா யூனிவர்சல் கண்டென்ட்டா அல்லது நேஷனல் கண்டென்ட்டா மாத்தணும். எல்லா ஸ்டேட்ல இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஸ்டேட்ல இருக்கிறவங்க பிடிக்கிற மாதிரியான கண்டென்ட்டா மாத்தணும். அவங்க அந்த செய்யறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் இங்க அப்படி ஓடிச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு தமிழ் படம் தான். பிரேமூர் கதையே பெங்களூர் நடக்குது, லோகாவும் அப்படித்தான். அதுல தமிழ் சார்ந்த விஷயங்கள், தமிழ்ல ஒரு கேரக்டர் வந்து பேசு, இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு தமிழ் படம் பாக்குற ஃபீலே இருக்கு. சோ எல்லாரும் பாக்குற மாதிரி கண்டென்ட்ல வேலை செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் பாக்குற மாதிரி ஆர்டிஸ்ட கொண்டு வர்றோம், கண்டென்ட்டை விட்டுறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா? சோ இது தப்பு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம படம் இந்தியா முழுக்க ஓடன்ட்டு ஆர்டிஸ்ட கொண்டு வரோம், சம்பளத்தை கொடுக்குறோம், அதுக்கு ப்ரமோட் பண்றோம், கொண்டு போய் வைக்கிறோம், ட்ரை பண்றோம். அவங்களுக்கு அது முடியாது, இவ்வளவு ஆர்டிஸ்ட கொண்டு இவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ண கண்டென்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாத்துறாங்க. சோ எல்லா ஸ்டேட்லயும் ஓடுது. இன்னொன்னு இருக்கு, நீங்க வந்து அங்க வர நல்ல படங்களை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். அங்கேயும் வருஷத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாத நிறைய படங்கள் வருது. பட் கம்பேரிட்டிவ்லி நம்மளை கம்பேர் பண்ணும்போது நிறைய நல்ல படங்கள் அங்க பெட்டரா வருதுங்கிறது தான் ஒரு விஷயம். ரொம்ப நன்றிகள் ப்ரோ, மலையாள சினிமா பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க.